ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வேஸ்ட் கார்ட்போர்ட் யூஸ் பண்ணி தான் கிராஃப்ட் பண்ண போகிறோம். இதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்ட் எடுத்திருக்கேன். அதாவது லென்த்தும் 20 சென்டிமீட்டர், விட்த்தும் 20 சென்டிமீட்டர். உங்களுக்கு நான் பென்சில் எடுத்து தெரியல அப்படின்னா நான் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் சைடில் டெக்ஸ்ட்டில் காமிக்கிறேன், ஓகேவா? இப்போது இந்த மாதிரி 2 பீஸ் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இப்போ இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு விட்த்து வந்து 7 சென்டிமீட்டர், லென்த் வந்து 20 சென்டிமீட்டர், ஓகேவா? ஸோ இதே மாதிரி மொத்தம் நம்ம 3 பீஸ் எடுத்துக்க போகிறோம். இப்போது ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இதோடைய ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த சைட் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பீஸ் எடுத்து நம்ம இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். இப்போது இதே மாதிரியே வந்து இதோடைய இன்னொரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணி இன்னொரு பீஸ் ஒட்டிக்கலாம். ஸோ ஒயிட் க்ளூ யூஸ் பண்ணாலும் கொஞ்சம் நேரத்தில் அது நல்லாவே பிடிச்சிக்கும். பட் கொஞ்சம் நேரம் அதை நல்லா இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் செட் ஆகும். சப்போஸ் உங்கள் கிட்டே ஹாட் க்ளூவோ ஃபெவிபாண்டோ இல்லை ஃபெவிக்விக்கோ இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் இந்த கிராஃப்ட்டை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போது இந்த பீஸில் அதே மாதிரி வந்து 3 சைடில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த சைடில் நம்ம ஒட்ட போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு ஒரு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்ட் வச்சுட்டோம். 3 சைடும் இந்த 3 பீஸை இந்த மாதிரி ஒட்டிடுறோம். இப்போது இதுவும் செட் ஆனதுக்கப்புறமா இதுக்கு மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்ட் வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதுக்கு மேலே ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இதுவும் நல்லா இப்போ செட் ஆகிடுச்சு. ஃபைனலாக நம்மளுக்கு இந்த மாதிரி கிடச்சிருக்கோம் இப்போது. ஸோ ஒரு சைடு மட்டும் ஓப்பனிங் இருக்கணும். இப்போது இதை வந்து ஒரு பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் எல்லா சைடும் கவர் பண்ணிட்டேன். அடுத்ததாக நம்ம வந்து இன்னொரு ஸ்கொயர் சைஸ் கார்ட்போர்ட் எடுத்துக்க போகிறோம். இதோடைய அளவு வந்து லென்த் 19 சென்டிமீட்டர், விட்த்தும் 19 சென்டிமீட்டர். ஸோ முன்னாடி எடுத்ததை விட 1 சென்டிமீட்டர் வந்து கம்மி. அடுத்தது இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்ட் எடுத்துக்கிறேன். இதோடைய லென்த் வந்து 19 சென்டிமீட்டர், விட்த்து வந்து 6 சென்டிமீட்டர். இதே அளவில் நம்மளுக்கு மொத்தம் 4 பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதையும் நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு பீஸை வந்து ஒரு சைடில் ஒட்டலாம். ஸோ இந்த சைடில் நம்ம ஒட்டியாச்சு. இப்போ இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் அதோட ஆப்போசிட் சைட்லேயும் ஒட்டிக்கலாம். ஸோ இங்கே ஒட்டும் போதெல்லாம் இந்த கார்ட்போர்டுடைய சைட்லேயும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து எல்லா சைட்லேயும் க்ளூ அப்ளை பண்ணி எல்லாமே வந்து ஒன்று கூட ஒன்று நல்லா ஒட்டியிருக்கணும். ஸோ 3 பீஸையும் நம்ம இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இப்போது லாஸ்ட்டாக ஒரு பீஸ் இருக்குல்ல, இந்த பீஸில் மட்டும் நம்ம சென்டரில் ஒரு சின்ன செமி சர்க்கிள் மாதிரி ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கரெக்டாக சென்டரில் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ட்ரா பண்ணதை மட்டும் அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி மீதி இருக்க அந்த ஒரு சைடில் ஒட்டிடலாம். ஸோ ஃபுல்லாக இதுவும் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போது இதை நான் வந்து ஒரு ஒயிட் பேப்பர் வச்சு கவர் பண்ண போகிறேன். ஸோ நான் ஃபுல்லாக எல்லா பக்கம்லாம் கவர் பண்ணல, சும்மா மேலே மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போது இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட்டு பண்ணோம் இல்லையா, அதுக்குள்ளே எப்படி போகும். ஸோ நம்மளுக்கு ஒரு புல் அவுட் பாக்ஸ் மாதிரி அப்படின்னா ஒரு குட்டி ட்ரா மாதிரி இப்போ ரெடியாகி இருக்கும். இப்போது திரும்ப இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம பார்ட்டிஷன் மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லென்த்து வந்து நீங்கள் 19 சென்டிமீட்டர்லேயே எடுத்துக்கோங்க. இன்கேஸ் அது வந்து உள்ளே போகல, அந்த பாக்ஸ்குள்ளே போகாத அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்போ நம்ம லைட்டாக சைடில் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து உள்ளே நம்மளுக்கு டைட்டாக இருக்கணும். இந்த மாதிரி இப்போது இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்து கொஞ்சம் கேப் விட்டு இன்னொன்று ஒட்ட போகிறோம். அதுக்கப்புறமா குட்டி குட்டி சைஸில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் யூஸ் பண்ணி நம்ம குட்டி குட்டி பார்ட்டிஷனாக பிரிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்பேஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இதை நீங்கள் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அளவும் மெஷர் பண்ணிக்கோங்க. நடுவில் இருக்க அந்த வித் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு. ஸோ நான் நடுவில் மட்டும் அப்படியே விட்டு 2 பக்கமும் இந்த மாதிரி பார்ட்டிஷன் வச்சுருக்கேன். ஃபைனலாக வந்து பிளாக் கலர் பேப்பரில் இந்த மாதிரி யூனிகார்ன் ஐஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ அதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணி இதில் ஒட்ட போகிறேன். இல்லைனா உங்களுக்கு வேறு மாதிரி டெக்கரேட் பண்ணணுன்னா கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போது இதில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்டேஷ்னரி ஆர்கனைசராக யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி பென், செல்லோ டேப், எரேசர், ஷார்ப்னர், பென்சில் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம். அப்படிலாம் ஜுவல்லரி ஆர்கனைசராகவும் யூஸ் பண்ணலாம். ஸோ வேஸ்ட் கார்ட்போர்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்கனைசர் ரொம்பவே ஈஸியாக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.